சொன்னா தானே தெரியும். சொல்ல அஞ்சலி. இன்னும் 2-3 நாள்ல சுடரம்மா இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களாம். என்ன சொல்ற அஞ்சலி? அப்படி யாரு உன்கிட்ட சொன்னது? மனோகரி ஆண்டி தான் சொன்னாங்க. நம்ம பாட்டியோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் சுடரம்மா இந்த வீட்ல இருக்கணும்னு டாடி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களாம். இப்பதான் ஒரு நர்ஸ் அக்கா வந்து பாட்டிய செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஹாப்பி நியூஸ எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சு நான் ஓடி வந்தேனா அப்பதான் மனோகரி ஆண்டி இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. மனோகரி ஆண்டி சொன்னது கரெக்ட் தான். அன்னைக்கு ஒரு நாள் டாடியோட கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சுதானே பாட்டி டாடி கிட்ட சண்டை போட்டாங்க. நம்மளும் அங்க நின்னு பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆமா கவின், அப்போ டாடி போட்ட கான்ட்ராக்ட் படி சுடரா நிஜமாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா? அதுதான் தெரியல. ஒருவேளை டாடி அந்த மாதிரி பண்ணிடுவாரோன்னு எனக்கும் பயமா இருக்கு. நானே இப்போதான் சுடர புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பழைய மாதிரி ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அவங்க இந்த வீட்டை விட்டு போறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எனக்கும் சேம் ஃபீலிங் தான். நம்ம அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு சுடர் வந்ததுனால தான் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஆனா அதெல்லாம் நம்ம யோசிக்காம கொஞ்சம் கூட சுடரை தப்பா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். திரும்பவும் அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நம்ம எப்படியாவது டேடி கிட்ட பேசி சுடரை வீட்லயே இருக்க வைக்கணும். ஆமா, இதுக்கப்புறம் நம்ம கூட சுடர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல சுடரம்மா நம்ம கூட இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். டாடி கிட்ட நம்ம தான் சுடரம்மா வீட்டை விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா டாடி கண்டிப்பா கேட்பாரு. அஞ்சலி, நீ சொல்றது ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் நீ போய் கேக்குறியா